ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் ஒரு பக்காவான பருப்பு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பக்காவான பருப்பு ரசம் சொல்கிறத விட பக்காவான வெஜ் பருப்பு ரசம் அப்படின்னு சொல்லலாம். ரசத்தில் என்ன வெஜ் நான்வெஜ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வெஜிடேரியன் பருப்பு ரசத்தில் பூண்டு மிளகு இதெல்லாம் போடாமல் வைப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன்ஸ் செய்கிற மாதிரி பருப்பு ரசம், அருமையான பருப்பு ரசம் எப்படி செய்கிறது எக்ஸாக்டாக அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு ரசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ரசப்பொடி செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 சிகப்பு மிளகாய் எல்லாமே சேர்த்து ஸ்டவ்வை மிதமாக வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப செவக்க ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை ஒரு பிளேட்டில் ஆற விட்டுடலாம். ஃப்ரை பண்ணி ஆற வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூடுதலாக ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டோன்னா அப்பப்போ பருப்பு ரசம் வைக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 2 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி, கொஞ்சமாக புளி தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடணும். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோன்னே இது கூட 100 கிராம் வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்து கொதிக்க விடணும். பருப்பு வேக வைக்கிறச்ச 1 கப் பருப்புக்கு 6 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்படி தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வைக்கிறதுனால ரசத்தோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக ரசத்தை அதிகமாக கொதிக்க விடக்கூடாது, கொதி வந்த உடனே இறக்கிடணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பருப்பு ரசத்தை பொறுத்த வரைக்கும் பருப்பு, தக்காளி, புளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும், நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ரசப்பொடியை போடணும். ரசப்பொடியை போட்ட பிறகு தான் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது ரசப்பொடி போட்டோன்னே. இதுதான் ஃபார்முலா. நம்ம இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போது ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பேனில் 4 ட்ராப் நெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் 1/2 ஸ்பூன், 1 தக்காளி எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். நெய்யில் தான் கண்டிப்பாக இது தாளிக்கணும். பட் ரொம்ப கம்மியான அளவு நெய்யில் தான் தாளிச்சிருக்கோம் அப்படின்ற தெரியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஆனால் வாசனை சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தாளிச்சுக்கணும். இப்படி தாளிக்கிறதுனால தக்காளி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரசத்தில் மிதக்கும். சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான பருப்பு ரசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது பசியும் ருசியும், பார்த்து சமைச்சு பாராட்ட அல்லுங்க.